வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சமூக வலைதளங்களின் ஒரு விசித்திரமான பக்கத்தை பற்றி பேசப்போகிறோம். ஒரு பக்கம் உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான புகைப்படங்கள் இணையத்தில் பதிவேற்றப்படுகின்றன. ஆனால் மற்றொரு பக்கம் ஒரு இன்விசிபிள் 30% மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை பற்றிய புகைப்படங்களை இணையத்தில் பதிவிடுவதை முற்றிலும் தவிர்க்கிறார்கள். சமீபத்திய உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? இப்படி புகைப்படம் பதிவிடாதவர்கள் ஏதோ ஒன்றை மிக தீவிரமாக பாதுகாத்து வருகிறார்கள். அது என்ன? ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? வாருங்கள், வரலாற்றையும் அறிவியலையும் கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். முதல் காரணம் உண்மைத்தன்மை, ஆத்தென்டிசிட்டி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போது கேள்வி என்னவென்றால், இவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை பார்ப்போம். இவர்களை ஆராய்ச்சியாளர்கள் இன்டென்ஷனல் கியூரேட்டர்ஸ் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் எதையும் யோசிக்காமல் பதிவிடுவதில்லை. ஒரு புகைப்படத்தை பதிவிடும் முன் இவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த புகைப்படம் நான் உண்மையில் யார் என்பதை காட்டுகிறதா, அல்லது நான் மற்றவர்கள் முன்னால் எப்படி தெரிய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை மட்டும் காட்டுகிறதா? நண்பர்களே, இதை யோசித்து பாருங்கள். இன்று பெரும்பாலானோர் பதிவிடுவது தங்களின் உண்மையான வாழ்க்கையை அல்ல, மாறாக ஒரு ஹைலைட் ரீலைத்தான். ஆனால் இந்த 30% மக்கள் தவறாக பிரதிபலிக்கப்படுவதை விட யாருக்கும் தெரியாமல் இருப்பதே மேல் என்று நினைக்கிறார்கள். இவர்களின் ஆத்தென்டிசிட்டி ஸ்கேல் மிக அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம், உங்கள் அந்தரங்கம் உங்கள் அதிகாரம், பிரைவசி ஆஸ் பவர். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், ஆட்டோனமி ப்ரொடெக்டர்ஸ். நியூயார்க் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் லாரா போர்ட்வுட் ஸ்டேசர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். நாம் ஒரு புகைப்படத்தை பதிவிடும்போது அந்த நிமிடம் முதல் அதன் மீதான கட்டுப்பாடு நம்மிடம் இருப்பதில்லை. யாரோ ஒருவர் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம், தவறாக பயன்படுத்தலாம், அல்லது உங்கள் தோற்றத்தை வைத்து உங்களை எடை போடலாம். ஆனால் நீங்கள் பதிவிடாமல் இருக்கும்போது உங்கள் மீதான அதிகாரத்தை நீங்களே வைத்திருக்கிறீர்கள். உளவியலில் இதை செலக்டிங் செல்ஃப் டிஸ்க்ளோஷர் என்று சொல்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 2023இல் சைபர் சைக்காலஜி ஜர்னல் வெளியிட்ட ஆய்வின்படி மிக குறைவாக புகைப்படம் பதிவிடுப்பவர்கள் தங்கள் நிஜ வாழ்க்கை நட்புகளில் 27% அதிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இவர்கள் இணையத்தில் தொடர்புகளை நடிக்காமல் நிஜத்தில் வாழ்கிறார்கள். மூன்றாவது காரணம், பயமா அல்லது பாதுகாப்பா? த கம்ஃபர்ட் சீக்கர்ஸ். ஆனால் நண்பர்களே, இதற்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கிறது. எல்லோரும் சுயமாக விரும்பித்தான் பதிவிடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு தங்களின் உடல் தோற்றம் குறித்த கவலை, பாடி இமேஜ் ஸ்ட்ரகிள்ஸ், அல்லது சமூக பதற்றம், சோஷியல் ஆங்ஸைட்டி காரணமாக இருக்கலாம். பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வு கூறுவது என்னவென்றால், உங்கள் பயத்தின் காரணமாக நீங்கள் புகைப்படங்களை தவிர்த்தால் அந்த பயம் 6 மாதங்களில் 34% அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான்: நான் என் சுதந்திரத்திற்காக பதிவிடுகிறேனா அல்லது பயத்தினால் ஒளிந்து கொள்கிறேனா? நிபுணர்களின் தீர்வு, தி ஸ்ட்ராட்டஜிக் சொல்யூஷன். இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் நான் புகைப்படமே பதிவிடக்கூடாதா என்று. நிச்சயமாக இல்லை. ஒரு முக்கியமான தரவை கவனியுங்கள். நீங்கள் இணையத்தில் சுத்தமாகவே இல்லை என்றால் அது உங்கள் வேலைவாய்ப்பு அல்லது தொழில் ரீதியான நம்பிக்கையை குறைக்கலாம். எதையுமே காணவில்லை என்றால் மக்கள் தவறான முடிவுகளுக்கு வரக்கூடும். ஆராய்ச்சியாளர்களின் கருத்தின்படி மிக குறைந்த அளவில் ஆனால் உண்மையான மினிமல் பட் ஆத்தென்டிக் ஒரு புகைப்படத்தையாவது வைத்திருப்பது மற்றவர்களிடையே 19% அதிக நம்பிக்கையை உருவாக்குகிறது. உங்களுக்கு 500 செல்ஃபிகள் தேவையில்லை நண்பர்களே. உங்களை ஒரு மனிதராக அடையாளப்படுத்தும் ஒரு கண்ணியமான புகைப்படம் போதும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இதுதான்: நீங்கள் புகைப்படம் பதிவிடுபவராக இருக்கலாம் அல்லது முற்றிலும் தவிர்ப்பவராக இருக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் உங்கள் முடிவை பயம் தீர்மானிக்க கூடாது, உங்கள் தெளிவுதான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த 3 வகைகளில் நீங்கள் யார் என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் வாசிக்கிறேன். இதை போன்ற பல உளவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.